ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோவோட நான் தான் உங்கள் ஸ்ரீ. இந்த வீடியோவில் வந்து நம்ம PyCharm எப்படி டவுன்லோட் பண்ணலாம், அந்த டவுன்லோட் பண்ண பேக்கேஜை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இங்கே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் எப்படி டவுன்லோட் பண்ணேன், எந்த சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன், நம்ம வந்து அவங்க அஃபிஷியல் சைட்லேருந்து ஃப்ரீ கம்யூனிட்டி பேக்கேஜை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் வந்து அது ஃப்ரீ தான். அதனால் அவங்க அஃபிஷியல் சைட்லேயே வந்து நம்ம போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் இன்னும் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட்டாகவே இருந்துச்சுன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சிஸ்டமில் இருக்கிற வெப் ப்ரௌசர் எதனா ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுங்க. நான் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் க்ரோமாக இருந்தால் க்ரோம் யூஸ் பண்ணிங்க. நீங்கள் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அந்த பேக்கேஜை மட்டும் நீங்கள் வந்து சிஸ்டமில் காப்பி பண்ணிக்கலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. டவுன்லோட் பண்ணுறது நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மொபைலில் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வந்து டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணிங்க. டெஸ்க்டாப் மோடை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா நான் சிஸ்டமில் பண்ணுற ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் மொபைலில் வந்து டைரெக்டாக பண்ணிக்கலாம். சேம் இன்டர்ஃபேஸ் தான் வரும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கினேன். அங்கே வந்து நீங்கள் PyCharm அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். கூகுளில் வந்து ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், JetBrains வந்து அவங்களோட இது அஃபிஷியல் சைட் வந்து இதுதான். இந்த அஃபிஷியல் சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே இந்த சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோடு இருக்கும். ப்ரொஃபஷனல் டெவலப்பர் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீ கம்யூனிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். மற்றபடி மற்ற டுட்டோரியெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிங்க. நான் விண்டோஸ், மேக், லினக்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஃப்ரீ ட்ரையல் தான் கிடைக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கம்யூனிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸ் தான், அதனால் ஃப்ரீ, எப்போ வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஃபைல் கேட்கலன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க லிங்க்கு, அந்த லிங்க்கு கிளிக் பண்ணாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு டவுன்லோடு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் ஆகிறது வந்து இப்படி தான். இப்படி இங்கே வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால டவுன்லோட் பண்ணலை. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து உங்களோட EXE ஃபைலை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வர பாப்அப் விண்டோவில் வந்து எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இங்கே வந்து நீங்கள் படிச்சிங்க, டிஸ்கிரிப்ஷனில் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது ஆகிடும். நீங்கள் வந்து இங்கே ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு தான் பண்ணிக்கங்க. நான் வந்து அதே ட்ரைவ்லேயே இருக்கேன். 64 பிட் லான்ச்சர் வந்து நீங்கள் வேணும்னா இதுங்க. இங்கே வந்து பாத் வந்து கிரியேட் பண்ணிங்க. அது நீங்கள் பாத் கிரியேட் பண்ணால் ரீஸ்டார்ட் ஆகும். ப்ராஜெக்ட் ப்ரீஐ. ஓகே, எல்லாத்தையும் வந்து எல்லா செக் பாக்ஸும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறது நல்லது தான். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோல்டரில் வந்து எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். உங்கள் சிஸ்டமில் வந்து பைத்தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. நம்ம வந்து இது இன்ஸ்டால் பண்ணுற டைமுக்குள்ளே வந்து நம்ம பைத்தான் வந்து இருக்கான்னு செக் பண்ணிடலாம். உங்கள் சிஸ்டமில் ரன் யூஸ் பண்ணிங்க, இல்லை சர்ச் பாரில் போய்ட்டு CMD கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல வந்து நீங்கள் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட பைத்தான் வெர்ஷன் வந்து காமிக்குது. அந்த மாதிரி வரல, உங்களுக்கு வந்து பைத்தான் வாஸ் நாட் டிடெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ஆல்ரெடி நாங்கள் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை வந்து பார்த்து பைத்தான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் இந்த PyCharmன்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும்.
உங்கள் சிஸ்டமில் பைத்தானே இல்லைனா எப்படி நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ண முடியும்? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பைத்தான் இன்ஸ்டால் பண்ண பிறகு அந்த பைத்தானை ரன் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் தான் வந்து பைச்சாம். ஓகேங்களா? அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து அங்கே பாத் கிரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பைச்சாம் உள்ள உங்களால் பைத்தானை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நான் வந்து அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஆட் பாத் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வந்து பைச்சாமில் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பைச்சாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பைத்தான் இன்ஸ்டாலே பண்ணாமல் வந்து பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பைத்தான் வந்து ரன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் பார்த்து கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால கரெக்டாக பார்த்து கிரியேட் பண்ணுங்கள். அப்படி பார்த்து கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ எப்படி நான் பார்த்து வந்து நான் ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன். ஓகே, நான் வந்து அப்புறமா ரீபூட் பண்ணிக்கிறேன். இப்போ ரீபூட் பண்ணால் ஸ்க்ரீன் ரெக்கார்டு கேன்சல் ஆகிடும். அதனால் வந்து நான் அம்மா ரீபூட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம வந்து பைச்சாம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஆனால் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து நான் இப்போ உங்களுக்கு டுட்டோரியல் எடுத்தனால காமிக்கிறேன். இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான டுட்டோரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட்டு மேக் பண்ண ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா டேட்டா ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணாலும் பண்ணலாம் வேணாம் கொடுத்துட்டு டோன்ட் கொடுத்துருங்க, முடிஞ்சிடுச்சு. அதாங்க லோட் ஆகுது பைச்சாம் வந்து. நம்ம ரீபூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணனா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி உங்களுக்காக வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்துருவேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகுது சாஃப்ட்வேர். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து எதனா ஒரு ட்ராபேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, எதனா எரர் வந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ன எரர்னு சொல்லிவிட்டு அதை நம்ம வந்து நான் கமெண்ட்லேயே சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா தனியாக வந்து அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸ்டார்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பைச்சாம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நான் வந்து எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து சின்ன ப்ரோக்ராம் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து உங்களுக்காக பிரிண்ட் கமாண்ட் மட்டும் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். என்னடா எங்கே பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் போடுறான்னு பார்க்குறீங்களா? எங்கே போட்டாலும் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்களே. ஓகே, இது வந்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஓகே ரன் கொடுத்துட்டு மெயின் கொடுத்தீங்கன்னா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், நம்ம பிரிண்ட் கமாண்டில் கொடுத்தது வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு. ப்ராசஸிங் எக்ஸிட் கோட் 0. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டுட்டோரியல் வேணும், பைச்சாமோட வந்து பைச்சாம் சாஃப்ட்வேரோட டுட்டோரியல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.